வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம மஸ்க்மெலன் அதாவது கிருணி பழம் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிருணி பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் அரை கப் பால் சூடு பண்ணிக்கோங்க. பால் சூடாகிட்டு இருக்கிற டைமில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில். ஒரு 1 or 2 மினிட்ஸில் நல்லா திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்க்மெலன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இது கூட இப்போ ஆற வச்சிருக்கிற பால் மிக்சரையும் சேர்த்து அகேன் பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு மஸ்க்மெலன் ஐஸ்கிரீம் பேஸ் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுத்திருக்கேன். நம்ம மஸ்க்மெலன் ஐஸ்கிரீம் பேஸ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மஸ்க்மெலன் ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த சம்மருக்கு ஒரு ஏற்ற ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.